Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. யூஸ்ஃபுல்லான Aariwork வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் நீடில் வச்சு எப்படி ஹேங்கிங் பீட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸோட பேக் நெக் அந்த ஸ்லீவ் பார்ட் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரைட் சைட் கார்னரில் கார்டு அட்டாச் பண்ணுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹேங்கிங் பீட்ஸ் வந்து நம்ம Aariwork நீடில் வச்சு நான் யூஸ் பண்ணி இந்த ஸ்லீவ் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். பிஃபோர் ஸ்டிச்சிங் வந்து எப்படி வந்து Aariwork நீடில் வந்து ஹேங்கிங் பீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா கார்டு அட்டாச் பண்ணுற ரைட் சைட் கார்னரில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயே வந்து நார்மல் நீடில் வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த பேக் நெக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். சேம் மெத்தட் தான் ஸ்லீவ்க்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நம்ம பிஃபோராக வந்து ஹேங்கிங் பீட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணால் பீட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடுது. ஸோ வந்து ஸ்டிச்சிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி ஹேங்கிங் பீட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ நார்மல் நீடில் தான் வந்து நம்ம பண்ண முடியும். ஏன்னா ஸ்டிச்சிங் எல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நார்மல் நீடில் எடுத்திருக்கேன். கோல்டு கலர் த்ரெட் தான் நான் வந்து சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக ஒரு முடிச்சு மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம வந்து பட்டன் தைக்கிறதுக்கு, கொக்கி தைக்கிறதுக்கெல்லாம் எப்படி வந்து நார்மல் நீடில் வந்து த்ரெட்டு போடுவோமோ அதே மாதிரி போட்டுட்டு ஃபைனலாக இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, ஃபர்ஸ்ட்டு இப்போ எந்த இடத்துல நம்ம போட போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த நெக்கில் வந்து இங்கே கொஞ்சமாக நம்ம பீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் ஸ்லீவ்க்கும் பண்ணலாம். ஓகேவா? ஸ்டிச்சிங் எல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நார்மல் நீடில் எடுத்திருக்கேன். ஸோ கீழேருந்து மேலே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ கீழேருந்து மேலே ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜில் நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹேங்கிங் பீடை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பீடாக தான் நம்ம லோட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்தோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மேலேருந்து கீழே வந்து நீடில் இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி. பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் நம்ம ஸ்டிச்சிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பண்ணுறதால கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கத்துலேயே வந்து நீடில் திருப்பியும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம கொஞ்சம் கேப் விடணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இப்போ 2 பீடுக்கு நடுவில் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா இன்னொரு பீடை வந்து அந்த இடத்துல கேப் விட்டுடுறேன். ஸோ இந்த 2 பீடுக்கு நடுவில் இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த 2 பீடுக்கு வந்து கேப் விட்டுடுறேன் பாருங்கள். அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற பீடில் தான் வந்து நான் கீழேருந்து நீடில் வந்து மேலே இன்சர்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இந்த த்ரெட்டை வந்து டைட்டாக இழுப்பாங்க. இந்த மாதிரி டைட்டாக இழுக்கக்கூடாது. டைட்டாக இழுத்திங்கன்னா அந்த ஹேங்கிங் பீட் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும், ஈவனாக இருக்காது. ஸோ லைட்டாக எப்பயுமே ஹேண்டில் பண்ணுங்கள் த்ரெட்டை. நெக்ஸ்ட்டு இன்னொரு பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இப்போ ஒரு நீடில் வந்து ஸ்டிச் கொடுத்தோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் வந்து நீடில் உள்ளே விடுறேன். ஸோ இப்போயும் வந்து டைட்டாக இழுக்கக்கூடாது. ஸோ எல்லாத்துக்கும் எல்லா பீட்க்கும் வந்து ஈவனாக ஒரே மாதிரி இழுத்து அந்த கேப் விட்டு நீங்கள் வந்து த்ரெட்டை இழுக்கணும். ஒரு இடத்துல டைட் பண்ணிட்டீங்க, ஒரு இடத்துல லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பீட்ஸ் வந்து ஈவனாக இருக்காது. ஓகேவா? இப்போது என்ன பண்ணுற, ஒரு பீடை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில், ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் வந்து எதுனா நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு வந்து மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடாது, பார்க்க வந்து அழகாக இருக்கணும். ஒவ்வொரு பீட்க்கும் அங்கங்கே ஸ்பேஸ் இருக்கணும், அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீடில் எடுத்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இது பார்க்க ஈஸியாக இருக்கும், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை விட பெட்டர் நீங்கள் வந்து Aariwork நீடிலில் பண்ணிங்கன்னா டைம் இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும். Aariwork நீடிலில் பீட் ஃபிக்ஸிங் மெத்தட் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நான் ரைட் சைட் கார்னரில் கார்டு அட்டாச் பண்ணுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக வந்து நெக் ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ரெகுலராக நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நம்ம வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு. எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கம்மிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பாருங்கள், இப்போ நான் கீழே வச்சு பார்த்தா எல்லாமே ஈவனாக இருக்குது. ஸோ அந்த கேப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது.
இப்போ எப்படி எண்ட் நாட் போடுறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். ஆல்ரெடி ஆரி ஒர்க் நீடில் எப்படி எண்ட் நாட் போடுறது அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. வேணும்னா ரைட் சைட் கார்னரில் கார்டு அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நார்மல் நீடிலில் இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை எதனா ஒர்க் பண்ணுறப்போ எப்படி நம்ம எண்ட் நாட் போடுறது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து இன்னொரு வாட்டி வந்து இந்த பீட்குள்ளேயே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது ஸ்டிஃபாக நிற்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ஃபைனலாக போட்ட பீடில் மட்டும் ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். கொடுத்துட்டு இந்த மாதிரி பேக் சைட் டர்ன் பண்ணிடணும். டர்ன் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸோ இப்போ இந்த நீடில் இருக்குல்ல, இந்த நீடில் வந்து கிளாத்தில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். த்ரெட்டில் எதுலேயும் வந்து விடக்கூடாது. ஓகேவா? கிளாத்து. ஸோ அந்த ப்ளவுஸோட கிளாத்தில் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க த்ரெட் இருக்குல்ல, ஸோ இந்த த்ரெட்டில் வந்து ஒரு 3லேருந்து 4 சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு இந்த தம் ஃபிங்கரை வந்து இந்த நீடில் மேலே கை வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில். ரைட் சைடில் வந்து இந்த நீடில் எடுத்து ஃபைனலாக இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு இந்த த்ரெட்டில் உள்ளே விடணும். ஸோ இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பீட் மாட்டிக்கிச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இந்த மாதிரி டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எதுக்கோ சேஃப்டிக்காக இன்னொரு நாட் மாதிரி போடுறேன் நான். ஸோ இந்த மாதிரி இன்னொரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எப்பயுமே இந்த ரைட் சைட் தம் ஃபிங்கர் இப்படி வச்சிங்கன்னா அந்த சிக்கெல்லாம் எதுவும் ஆகாது. ஓகேவா? ஃபைனலாக கட் பண்ணுறப்போ அந்த எட்ஜில் கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணணும். ஓகேவா? நம்ம தெரியாமல் அந்த நாட்டில் கட் பண்ணிட்டோன்னா அது நம்ம போட்டதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. அந்த பீட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கேப் விட்டு ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்க. ஸோ ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ண பிறகு இது நார்மல் நீடில் போட்டாலும் இதே மாதிரி தான் இருக்கும், ஆரி ஒர்க் நீடில் போட்டாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு பெருசாக தெரியாது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.